கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். ஆவியோடும் உண்மையோடும் நம் தேவனை துதிப்போம். மேலும் நன்மை செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் தேவனுக்கு பிரியமான பலி. இவைகளை தொடர்ந்து செய்வோம். ஆவியின் கனி 9 நம் மூலம் செயல்படும்படி பூரணமாய் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23வது வசனத்தில் கூறியிருக்கும் வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். அதை நம்முடைய செயலில் நாம் அதை காட்டுவோம். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தை துதிக்கும் புதுப்பாட்டை எங்களுக்கு தந்த தேவன், எந்த நாளிலும் உம்மை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை உமக்கு ஏறெடுக்க கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆவியின் கனி 9 எங்களில் செயல்பட ஆண்டவர் தாமே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்காய் வாழ கிருபை தாரும் ஐயா. எங்களை பூரணமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை நடத்தும். உடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பத்தையும் நீர் கேட்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கிருபை பெருகட்டும். கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் ஆண்டவரே முன்னேற அனுக்கிரகம் செய்யும். பாதுகாப்பும் செட்டையின் நிழல்ல எங்களை தருகிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும். சமாதானத்தின் தேவன் எங்களை ஆட்கொள்வீராக, எங்களை வழி நடத்துவீராக. சுகத்தையும் பலத்தையும் தருகிறபடியால் நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.